ஜூன் 22 தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருக்கும் காத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா அன்னைக்கு நம்ம தளபதி விஜயோட பிறந்த நாள். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய் ஒரு சாதாரண நடிகனாக வந்து இருந்து அதுக்கப்புறம் இளைய தளபதி விஜயா மாறி இன்னைக்கு தளபதி விஜயா வந்து மாறினதோட மட்டும் வந்து இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களோட மாண்புமிகு முதலமைச்சராக சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது முடியாதுங்கிறது என்னுடைய அகராதியிலே வந்து கிடையாது அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம தளபதி விஜய் சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேற்றது மாதிரி பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் அந்த மனுஷன்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸ்பீச்சுங்கிறது கோல்டு, பட் சைலண்ட் இஸ் டைமண்ட் சொல்லுவாங்க. பேச்சுங்கிறது தங்கமாக இருந்தாலும் மௌனம் வந்து பார்த்தோன்னா வைரத்துக்கு வந்து சமமானது. அப்படிப்பட்ட மௌனத்தை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் எதுவுமே வந்து இல்லை. ஆதவ அர்ஜுனா ஒரு மேடையில் பேசும்போது வந்து சொல்லியிருந்தாரு, அதாவது அவர் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை வந்து கிடையாது. ஆனால் அவர் சைலண்ட்டாக மட்டும் வந்து இருந்தார் அப்படின்னா அடுத்து ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது, இல்லை அடுத்து ஒரு சுனாமியே உருவாக போகுதுன்னு வந்து அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவர் அவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணுவார். அதை முழுக்க முழுக்க அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து யோசிப்பார். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஜூன் 22 இப்போ 22ஆம் தேதி அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைங்களும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து என்ன ஒன்றுனா, அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்த நாள். இதுக்கு முன்னாடி நடிகனாக தானே வந்து கொண்டாடி இருக்காரு. இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறமும் கொண்டாடக்கூடிய பிறந்த நாள். இப்போ என்ன ஒன்றா பல பேரும் பல வியூகங்களில் இப்போயே வந்து கிளப்பி விடுற மாதிரி, அவர் த்ரிஷாவோட கொண்டாட போகிறாரா, இல்லை யார் கூட கொண்டாட போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் விவாதங்கள் வந்து போனாலும், அவர் பெரம்பூரில் தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூரில் அங்கே எம்எல்ஏ வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த கட்டடத்தை அவர் வந்து பார்த்தோன்னா திறந்து வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அங்கேயே கேக் வெட்டி தன்னுடைய தொகுதி மக்களோட அதை செலிப்ரேட் பண்ண போகிறாருங்க. அதோட மட்டும் வந்து இல்லாமல் மாசத்துல ஒரு நாள் இனிமேல் அங்கே வந்து இருந்து அங்கே என்னென்ன பிரச்சனைகளோ அந்த மனு எல்லாத்தையும் டைரெக்டாக அவர் கைப்பட வந்து வாங்கி அதுக்கு இமிடியேட்டாக வந்து பார்த்தோன்னா சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காருங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தேவைப்பட்டால் இனிமேல் அங்கேயே கூட தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காருங்க. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு வந்து 2500 அவர் வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. அது வரலன்னு தான் பயங்கர பல விமர்சனங்கள் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமும் அவர் சிஎம்மாக பொறுப்பேற்ற அந்த முதல் மாதம் 1000 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ 2வது மாதம் இப்போயும் 1000 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. என்னப்பா 2500 வரக்கூடிய இடத்துல வெறும் 1000 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னு மகளிர் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளில் மகளிர் எல்லாருக்குமே அப்படியே கண்டினியூவாக மாதம் மாதம் 2500 வந்து பார்த்தோன்னா வெளியாகக்கூடிய அந்த திட்டம் லான்ச் ஆகுதுங்க. அதாவது வரக்கூடிய 22ஆம் தேதி எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் பெண்களோட எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் 2500 கிரெடிட் ஆக போகுது. அது கூடுதல் போனஸ். அதை தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன ஒன்றா, அந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பேர் அதாவது இப்போ எப்படி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம்ல, அதே மாதிரி மதிப்புமிகு பெண்களுக்கான திட்டம். அதாவது மதிப்புக்குரிய பெண்களுக்கான திட்டம், மதிப்புமிகு பெண்களுக்கான திட்டம், அதை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த திட்டத்துக்கான ஃபார்முலா எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வேகத்தில் வந்து பார்த்தோன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. 22ல் இது வந்து உங்களுக்கு வந்து லான்ச் ஆகுதுங்க. அதுக்கப்புறமும் மாதம் மாதம் வந்து கண்டினியூ ஆகுது. இதில் ப்ளஸ் என்னென்னா, ஏற்கனவே மகளிருக்கு இந்த மாதம் 1000 ரூபா வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 1000 ரூபா கொடுத்தது போக இந்த 2500 வந்து கிரெடிட் ஆக போகுது. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன ஒன்றா, அதே ஜூன் 22ஆம் தேதி மொத்த தமிழ்நாட்டுக்கு பார்ட்டி வந்து வைக்கிறது மாதிரி நம்ம தளபதியை வந்து நடித்த ஜனநாயகன் படம் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அப்படிங்கிற டைட்டில் கார்டோட ரிலீஸ் ஆக போதுங்க. அதையும் திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப தயாராக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.